வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு செஸ் கேம் ஆடும்போது ஆப்போனன்ட் பிளேயரை குழப்பி தனக்கு செஸ் ஆடத் தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டு எப்படி செக்மேட் பண்ணலாம் அப்படிங்கிற ட்ராப் நம்பர் 3 பத்தி பார்க்க போறோம். அப்போ 1 அண்ட் 2 ட்ராப்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கேம் ஸ்டார்ட் ஆகும்போது ஆப்போனன்ட் இந்த ராஜாவுக்கு ரைட் சைடுல இருக்கிற இந்த சோல்ஜர் மூவ் பண்ணா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ட்ராப் நம்பர் 1 ஆகும். அதே சமயம் ராஜாக்கு லெஃப்ட் சைடில் இருக்க இந்த சோல்ஜர் மூவ் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ட்ராப் நம்பர் 2ஆகவும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். டாப்லையும் ஷோ ஆகும். உங்களுக்கு தேவை கிளிக் பண்ணிவிடுங்க. என்ன கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 2 சோல்ஜரையும் விட்டுட்டு இந்த சென்டர் சோல்ஜரை இப்படி மூவ் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ட்ராப் நம்பர் 3 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்கிறதாங்க, நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மேலும் மேலும் ஊக்கம் அளிக்கும். இந்த மாதிரி புது புது வீடியோ போடுறதுக்கு என்னால் நேரம் ஒதுக்க முடியும். இல்லை ஆல்ரெடி நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போட மாட்டாங்க. அதுவும் இன்னொரு விஷயங்க, நம்ம சேனலில் இந்த ரூபிக் கியூப் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய வீடியோ போட்டுருவோம். உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ உங்களுக்கு காயின் நல்லா விசிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் இந்த மோடு மாறிட்டேங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் மூவ் உங்களோட மூவ். நீங்கள் என்ன பண்ணணும்னா, ராஜா இருக்காரு பார்த்தீங்கன்னா, ராஜாவுக்கு முன்னாடி இருக்கிற இந்த சோல்ஜரை 2 டைம் மூவ் பண்ணணும், 2 ஸ்டெப் மூவ் பண்ணணும். ஓகேவா? இது நிறைய பேர் பண்ணுறது தான். இது வந்து இட்டாலியன் ஓப்பனிங்பாங்க. இந்த இடத்துக்கு வச்ச உடனே, ஏன்னா நீங்கள் வந்து சென்டர் ஆஃப் த போர்டில் ஒரு ஏரியா பிடிச்சிட்டீங்க. என்ன பண்ணால் ஆப்போனன்ட் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னா, அவரும் சென்டர் ஆஃப் த போர்டில் பிடிக்கலாம்னு சொல்லி அதே போல் ராஜாவுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சோல்ஜரை 2 ஸ்டெப் மூவ் பண்ணதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இப்படி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உடனே என்ன செய்யணும்னா, இந்த பிளாக் சோல்ஜர் அட்டாக் பண்றதுக்கு உங்களோட 2வது மூவ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த குதிரையை தூக்கி இந்த இடத்துல வைக்கலாம். ஓகேவா? இப்படி வச்சுட்டீங்கன்னா என்ன பண்ணீங்கன்னா, அவருக்கு தெரிஞ்சிருச்சோ நம்மளோட சோல்ஜர் அட்டாக் பண்ண போறாங்க, அப்ப சோல்ஜரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த குதிரையை தூக்கி இந்த இடத்துல வைப்பாங்க. இப்போ என்ன ஆகுது, ஒருவேளை நீ குதிரை வச்சு அடிச்சிங்க அப்படின்னா அவர் நம்மளை அட்டாக் பண்ணிடுவார், நம்மளோட குதிரை போயிடும். ஓகே, அவர் 2வது மூவ் வச்சுருவார். இதுக்கு அடுத்து 3வது மூவ் என்ன மூவ் அப்படின்னா, உங்களோட பிஷப் எடுத்து C4 இந்த இடத்துல வைக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல வச்சிங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு ட்ராப்புமே கிடையாதுங்க. இது வரைக்கும் நார்மல் கேம் தான். இந்த கேம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்படி தான் நடக்கும். நான் அவரோட பிஷப் ஓப்பனர் இந்த மாதிரி தான் நடக்கும். இதுக்கப்புறம் தான் கேம் சேஞ்ச் ஆகும். பட் இதுக்கு அடுத்த மூவ், நான் சொல்கிற காயினை ஆப்போனண்ட் மூவ் பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன், உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, இந்த வீடியோ ஞாபகம் வரணும். இந்த ட்ராப் நம்பர் 3 எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேவா? எப்பவுமே வந்து 100% நடக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு நடக்கிறதுக்கு கம்மியான பர்சன்ட் தான் வாய்ப்பு இருக்கு. பட் ஒருவேளை அவர் நம்ம ட்ராப்ல மாட்டிட்டாருன்னா அவர் கேமே முடிஞ்சிடும். ஓகேவா? இந்த இடம் உங்களோட 3வது மூவ் பண்ணோன்னே, அவரோட 3வது மூவ் ராணிக்கு முன்னாடி இருக்கிற இந்த சோல்ஜரை ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். நம்மளோட ட்ராப்புக்கு ஓரளவு வந்துட்டாரு. நீங்க என்ன பண்ணணும், இந்த ட்ராப்பை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதாவது ட்ராப்போட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த குதிரையை தூக்கி இந்த இடத்துல வைக்கணும். ஓகேவா? இப்போ ஆப்போனண்ட் பிளாக், அவரோட அடுத்த மூவ் என்ன பண்ணுவார்னா, இந்த பிளாக்கு இந்த சோல்ஜர் தூக்கி இந்த இடத்துல வச்சதுனால அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த ஒயிட் பிஷப்பை தூக்கி நேராக கொண்டு போய் இங்கே வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம்னா, இங்கே வைக்கிறதுனால என்னென்ன பண்ணுன்னா, இந்த இடத்துல வச்சோம்னா சேஃப்டி கிடையாது, இது வெட்டிடும். இங்கே இருந்தாலும் இங்கே அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வைக்கிறதுனால ஒரு சேஃப்டியான ஏரியாவில் இருக்கு. 2வது ஆப்போனண்ட் குதிரைக்கு நம்ம ஒரு செக் வச்சிருக்கோம். குதிரை வந்து ஒரு ஆபத்தான நிலைமை இருக்கு. ஒருவேளை குதிரையை நம்ம வந்து ஒரு தெரியாம எங்கேயோ இடத்துல மூவ் பண்ணிட்டோம் வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், ராணியை அவர் வெட்டிடுவார். ஸோ இந்த இடத்த அவர் பிளான் பண்ணி இந்த இடத்த மூவ் பண்ணதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துக்கு வச்சிட்டாரு அப்படின்னா, இந்த இடத்துல அவங்க ட்ராப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். எப்படி அப்படின்னா, ஒன்று அவர் வச்ச உடனே நான் சொல்ற காயினை மூவ் பண்ணணும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் நேரம் யோசிக்க மாதிரி யோசிச்சுட்டு உங்களுக்கு ஆட தெரியாத மாதிரி ஒரு காயினை மூவ் பண்ணணும். இது ஆப்போனண்ட் எப்படி விளையாடுறோ அதை பொறுத்தா இருக்கு. ஓகே, ஆப்போனண்ட் பிளேயரை பொறுத்தா இந்த இதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, இந்த சமயத்துல இந்த குதிரை பார்த்தீங்கன்னா, இந்த குதிரை எடுத்து அவரோட இந்த சோல்ஜரை நீங்க வெட்டணும். நல்லா தெரியும். இப்போ வந்து நம்மளோட ராணி அட்டாக்கிங் மோட்ல இருக்கு. ராணி இழக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க தெரிஞ்சே தான் இழக்கிறீங்க. ஆக்சுவலா ஆப்போனண்ட்டுக்கு வைக்கிற ட்ராப்பே தான். ஒருவேளை இது ட்ராப்னு தெரியாம அவரு அந்த பிஷப் வச்சு நம்மளை வெட்டிட்டான்னு வச்சுங்களேன், இதுதான் அவர் பண்ண மிகப்பெரிய தவறு. என்ன காரணம்னா, இப்படி வெட்டிட்டாருன்னா அவரோட கேம் முடிஞ்சுது. நம்ம என்ன பண்ணோம்னா, உடனே வந்து நம்ம வந்து ராஜா வச்சு இதை வெட்டலாம் ட்ரை பண்ணக்கூடாது. நம்மளோட அடுத்த மூவ் என்னவா இருக்கணும்னா, இங்கே ஆல்ரெடி வெளில ஒன்று சேஃபாக வச்சுக்கிட்டிங்கன்னா C4ல இந்த பிஷப்பை கொண்டு போய் நேராக இந்த இடத்துல வச்சு இந்த சோல்ஜரை கட் பண்ணி ராஜாவுக்கு செக் வைக்கணும். ஓகேவா? ராஜாக்கு செக் வச்சாச்சு. அப்போ ராஜாக்கு இப்போ எங்கே தப்பிக்க வாய்ப்பு இருக்கா? தப்பிக்கல. எங்கே போகலாம்? இந்த ஒரு இடத்து தான் போக முடியும். இங்கே போக முடியாது. ஏன்னா இங்கே ஆல்ரெடி குதிரை இருக்கு, குதிரை செக் இருக்கு. அப்படிங்கிறனால இந்த இடத்துக்கு மட்டும்தான் வைக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் உங்களோட அடுத்த மூவ் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த குதிரை பார்த்தீங்களா, இந்த குதிரையை தூக்கி இந்த இடத்துல வச்சிங்கன்னா அவ்வளோதாங்க, செக் மேட்.
பிடிச்சிருக்கா இந்த கேம், இந்த ட்ராப் உண்மையாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பொறுமையாக பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றி.